மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக நாமும் ஒரு மெகா சர்வே எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுதியிலும் 400 வாக்காளர்கள் வீதம் 234 தொகுதிகளிலும் 93,600 பேரிடம் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு கோணங்களிலும் கேட்கப்பட்டது. அதன் முடிவுகளைத்தான் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வே அப்படிங்கிறது ஆண் பெண் வாக்காளர்கள் வயது ரீதியாக, குறிப்பாக சாதிய ரீதியாகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் முடிவுகள் 3% அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கவும் சாத்தியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை யாருக்கு என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை யார், வெற்றி வாய்ப்பு யாருக்கு, உங்க தொகுதி எம்எல்ஏ யார் என்று தெரிந்து கொள்வோமா? நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சட்டப்பேரவைகள் இதுல அடங்குது அப்படின்னு பார்க்கலாம். நாகப்பட்டினம், கீழ்வேளூர் தனி தொகுதி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் போன்ற தொகுதிகள் தான் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கிறது. இதுல முதலாவதாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா அவர்கள், அதிமுகவின் தங்க கதிரவன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எம் சுகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகின்றனர். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 1,72,979 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களாக இங்கு இருக்கின்றனர். இதுல ஆண் வாக்காளர்கள் 84,493 பேரும், பெண் வாக்காளர்கள் 88,464 பேரும், மூன்றாம் பாலினம் 22 வாக்காளர்களும் இருக்கின்றனர். வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாம சர்வேயாக எடுத்திருக்கிறோம், அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த சாதியினர் அதிக வாக்காளர்களாக இருக்கின்றனர் என்று பார்த்தால் ஆதி திராவிடர், வெள்ளாளர், இஸ்லாமியர், மீனவர், வன்னியர், கள்ளர், தேவேந்திர குல வேளாளர், இது போக நாடார், கிறிஸ்தவர், வாணிப செட்டியார், நாயுடு, செங்குந்த முதலியார், முத்தரையர், யாதவர், அகமுடையர், இசை வேளாளர், விஸ்வகர்மா, குதிரை வண்ணான், மருத்துவர், காட்டுநாயக்கன், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், அருந்ததியர், ஆண்டிப்பண்டாரம், பர்வத ராஜகுலம், மகேந்திரா போன்ற ஜாதியினர் தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றனர். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்த்தோமானால் திமுக கூட்டணி 46.2%, அதிமுக கூட்டணி 41.1%, நாம் தமிழர் கட்சி 7% எடுத்திருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 50.4%, அதிமுக கூட்டணி 26.4%, NDA 9.7%, நாம் தமிழர் கட்சி 12.5% எடுத்திருக்கிறாங்க. ஆக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல்ல நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அங்கு வெற்றி பெற்றிருந்தார். சிட்டிங் எம்எல்ஏ அவர்தான். இந்த முறை இந்த தொகுதி மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தலைவர் ஜவாஹிருல்லா அவர்களே நேரடியாக களம் இறங்குகிறார். நாகப்பட்டினம் தொகுதியில 2016 தமிமுன் அன்சாரி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். தற்போது அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார். சிபிஎம் உடைய வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி இது. சிபிஎம் உடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய உமாநாத்தா இருக்கட்டும், வீரையன் அவர்களாக இருக்கட்டும், இங்கு வெற்றி பெற்ற தொகுதி என்று குறிப்பிடலாம். சமூக ரீதியாகவும் பார்க்கும் போது இஸ்லாமியர்கள், வெள்ளாளர் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தொகுதியாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதிமுக தரப்பில் தங்க கதிரவன் அவர்களே மீண்டும் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். 2021 தேர்தலில் ஆலூர் ஷானவாஸை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியுற்றவர். இந்த முறை மீண்டும் அதிமுக வேட்பாளராக இருக்கிறார். ஜவாஹிருல்லா அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுகிறார். ஆக மின்னம்பலம் மீடியா எடுத்த சர்வேயின்படி
மனிதநேய மக்கள் கட்சிக்கு 38%, அதிமுகவுக்கு 33%, தமிழக வெற்றி கழகத்துக்கு 18%, நாம் தமிழர் கட்சிக்கு 10% என்று வந்திருக்கிறது. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகம் குறிப்பிடத்தக்க சதவீதம் பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் 10% பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய வாக்கு சதவீதமும் கடந்த வரலாறை பார்க்கும்போது அதை ஒட்டிதான் இருக்கிறது. ஆக அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை 5% இடைவெளியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கின்றனர் என்று பார்க்கலாம். திமுக கூட்டணியில சிபிஎம்மின் லதா அவர்கள், அதிமுக கூட்டணியில பாமகவின் வடிவேல் ராவணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் செந்தில் பாண்டியன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகின்றனர். கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 1,08,934 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களாக இங்கு இருக்கின்றனர். இதுல ஆண் வாக்காளர்கள் 83,392 பேரும், பெண் வாக்காளர்கள் 85,535 பேரும், மூன்றாம் பாலினம் 7 வாக்காளர்களும் இருக்கின்றனர். இதுல வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நம்ம சர்வேயாக எடுத்திருக்கிறோம். எதன் அடிப்படையில் என்று பார்க்கும் பொழுது 18 முதல் 29, 30 முதல் 39 இந்த அடிப்படையில் நம்ம வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் கணக்கில் எடுத்திருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். இந்த கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த சாதியினர் அதிக வாக்காளர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளாளர், வன்னியர், வெள்ளாளர், மீனவர், யாதவர், இஸ்லாமியர், இது போக கிறிஸ்தவர், நாயுடு, நாடார், அகமுடையர், முதலியார், ஆண்டிப்பண்டாரம், அச்சக்கரை வெள்ளாளர், செட்டியார், முத்தரையர், கள்ளர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், வேளார், காட்டநாயக்கர், மறவர், மருத்துவர், வண்ணார் போன்ற சாதியினரும் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கலாம். திமுக கூட்டணி 47.5%, அதிமுக கூட்டணி 35.7%, நாம் தமிழர் கட்சி 10.6% எடுத்திருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 46.5%, அதிமுக கூட்டணி 29.3%, NDA 9.3%, நாம் தமிழர் கட்சி 14.2% எடுத்திருக்கிறாங்க. ஆக இந்த 2026 தேர்தல்ல கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழ்வேளூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில சிபிஎம்முக்கு இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக சிபிஎம் வெர்சஸ் பாமக என்கிற களம் தான் கீழ்வேளூரில் இருக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் நாகை மாலி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை லதா என்பவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார். பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் 2021 களம் கண்டு தோல்வியுற்றார். இந்த முறை வேட்பாளராக மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த சர்வேயின்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் 40%, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக 33%, தமிழக வெற்றி கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 10% என்று வந்திருக்கிறது. ஆக 7% இடைவெளியில் சிபிஎம் முன்னிலையில் இருக்கிறது கீழ்வேளூர் தொகுதியில். அடுத்ததா வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கின்றனர்னு பார்க்கலாம். திமுகவின் புகழேந்தி அவர்கள், அதிமுகவின் OS மணியன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகின்றனர். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 1,86,034 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 91,735 பேரும், பெண் வாக்காளர்கள் 94,299 பேரும் இருக்கின்றனர். இதுல நாம வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் கணக்கில் எடுத்திருக்கிறோம். அடுத்ததா சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். எந்தெந்த சாதியினர் அதிக வாக்காளர்களை கொண்டு இந்த தொகுதியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது வன்னியர், அகமுடையார், ஆதி திராவிடர், அம்பலக்காரர், தேவேந்திர குல வேளாளர், யாதவர், சோழிய வெள்ளாளர், இது போக இஸ்லாமியர், ஆண்டி பண்டாரம், ஆதி திராவிடர், கோலியர்,
நாயுடு, மீனவர், கம்மாளர், கிறிஸ்தவர், நாடார், கிறிஸ்தவ ஆதிதிராவிடர், மருத்துவர், செட்டியார், செங்குந்த முதலியார், வண்ணார், குளாளர், இசை வேளாளர், ரெட்டியார், பிராமணர், காட்டுநாயக்கர், பழங்குடியினர் அதாவது குறவர் போன்ற சாதியினர் இந்த தொகுதியில இருக்கிறாங்க. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்த்தோமானால் திமுக கூட்டணி 42%, அதிமுக கூட்டணி 49.8%, நாம் தமிழர் கட்சி 5.8% எடுத்திருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 39.2%, அதிமுக கூட்டணி 30.5%, NDA 13.7%, நாம் தமிழர் கட்சி 15.6% எடுத்திருக்கிறாங்க. ஆக வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல்ல நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் தற்போதும் வேட்பாளராக களம் இறங்குகிறார். 2016, 21 வெற்றி பெற்றவர். இப்போது 26 மூன்றாவது முறையாக களம் இறங்குகிறார். இந்த தொகுதியில 1996 இருந்து 2006 வரைக்குமே திமுகவுடைய வேதரத்தினம் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே வந்திருக்கிறார். 2011 அதிமுக தரப்பில் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு வந்த தேர்தல்களில் OS மணியன் களம் கண்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக தரப்புல புகழேந்தி அவர்கள் வேட்பாளராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் இங்கே வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆக மின்னம்பலம் மீடியா எடுத்த சர்வேயின்படி திமுக 36%, அதிமுக 40%, தமிழக வெற்றி கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 11% என்று வந்திருக்கிறது. 4% இடைவெளியில் அதிமுக முன்னிலையில் இருந்தாலும் இங்கு நெருக்கமான போட்டியே. அடுத்ததாக திருத்துறைப்பூண்டி தனி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்திடலாம். திமுக கூட்டணியில CPIயின் மாரிமுத்து அவர்கள், அதிமுகவின் பாலதண்டாயுதம் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் S பாண்டியன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வினோதினி அவர்கள் போட்டியிடுகின்றனர். திருத்துறைப்பூண்டி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 2,25,363 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதுல ஆண் வாக்காளர்கள் 1,11,001 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் 1,14,348 வாக்காளர்களும், மூன்றாம் பாலினம் 14 வாக்காளர்களும் இருக்கின்றனர். இதுல வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கிறோம். இதுல எந்தெந்த சாதியினர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளனர் என்று பார்க்கும் பொழுது தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர், அகமுடைய தேவர், முத்தரையர், இஸ்லாமியர், யாதவர், இது போக வன்னியர், கள்ளர், நாடார், கிறிஸ்தவர், கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் போன்ற சாதியினரும் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். திருத்துறைப்பூண்டி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கலாம். திமுக கூட்டணி 52.2%, அதிமுக கூட்டணி 36.1%, நாம் தமிழர் கட்சி 8.3% எடுத்திருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 52.1%, அதிமுக கூட்டணி 21.9%, NDA 10.8%, நாம் தமிழர் கட்சி 14.2% எடுத்திருக்கிறாங்க. ஆக 2026 தேர்தல்ல திருத்துறைப்பூண்டி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில CPIக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மாரிமுத்து அவர்கள் சிட்டிங் MLA, அவர்தான் மீண்டும் இந்த முறையும் களம் காண்கிறார். அதிமுக தரப்புல பாலதண்டாயுதம் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கூட்டணியுடைய பலம், திமுக ஆட்சியுடைய நலத்திட்டங்கள் தனக்கு கை கொடுக்கும் என்று CPI வேட்பாளர் நம்புகிறார். அதற்கேற்ப களப்பணியும் ஆற்றுகிறார். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த கருத்து கணிப்பின்படி CPI 43%, அதிமுக 31%, தமிழக வெற்றி கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 9% என்று வந்திருக்கிறது. ஆக 12% இடைவெளியில் CPI வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது திருத்துறைப்பூண்டி தொகுதியில்.
அடுத்ததாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கின்றனர்னு பார்க்கலாம். திமுகவின் பூண்டி கே கலைவாணன் அவர்கள், அதிமுக கூட்டணியில பாஜகவின் கோவி சந்துரு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் வி வீரமணி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் போட்டியிடுகின்றனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். 2,07,892 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,26,054 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,31,818 பேரும், மூன்றாம் பாலினம் 20 வாக்காளர்களும் இருக்கின்றனர். இதுல வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையையும் நாம சர்வேயாக எடுத்திருக்கிறோம், அதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்தெந்த சாதியினர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்காளர்களை கொண்டிருக்கின்றனர் என்று பார்க்கும் பொழுது பிள்ளை, ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளாளர், இஸ்லாமியர், அகமுடைய தேவர், வன்னியர் போன்ற சாதியினர், இது போக கள்ளர், முதலியார், பிராமணர், நாடார், காட்டுநாயக்கன், கிறிஸ்தவர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், செட்டியார், யாதவர், சௌராஷ்டிரா, உடையார் போன்ற சாதியினரும் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி 52.3%, அதிமுக கூட்டணி 27.7%, நாம் தமிழர் கட்சி 12.6% எடுத்திருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 52.1%, அதிமுக கூட்டணி 23.2%, NDA 10.6%, நாம் தமிழர் கட்சி 13.1% எடுத்திருக்கிறாங்க. ஆக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, நம்முடைய மின்னம்பலத்தின் சர்வேயின் முடிவின்படி யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம். திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பூண்டி கே கலைவாணன் அவர்கள்தான் மீண்டும் களம் இறங்குகிறார். கலைஞருடைய தொகுதி இது. 2011-16 தேர்தல்களில் வெற்றி பெற்ற தொகுதி இது. கலைஞர் மறைவுக்கு பிறகு 2019 நடந்த இடைத்தேர்தல், அதற்கு பிறகு 21 நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தல், இந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் பூண்டி கே கலைவாணன் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோவி சந்துரு என்பவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார். புதிய முகம். மின்னம்பலம் மீடியா எடுத்த சர்வேயின்படி திமுக 44%, அதிமுக கூட்டணியில் பாஜக 28%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 10% என்று வந்திருக்கிறது. ஆக 16% இடைவெளியில் மிகவும் வசதியாக திமுக வேட்பாளர் பூண்டி கே கலைவாணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கின்றனர் என்று பார்க்கலாம். திமுக கூட்டணியில SDPI கட்சியின் முகமது முபாரக் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் R காமராஜ் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் S பிரபாகரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் போட்டியிடுகின்றனர். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பார்த்தோமானால் 2,04,462 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,31,094 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,33,352 பேரும், மூன்றாம் பாலினம் 16 வாக்காளர்களும் இருக்கின்றனர். இதுல வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கிறோம். எந்தெந்த சாதியினர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளனர் என்று பார்க்கும் பொழுது ஆதி திராவிடர், வன்னியர், பிள்ளை, கள்ளர், தேவேந்திர குல வேளாளர், இஸ்லாமியர், இது போக முதலியார், கிறிஸ்தவர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர், உடையார் போன்ற சாதியினரும் இந்த தொகுதியில் இருக்கின்றனர். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி 44.7%, அதிமுக கூட்டணி 46.7%, நாம் தமிழர் கட்சி 6% எடுத்திருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 47.5%, அதிமுக கூட்டணி 29.1%, NDA 9.6%, நாம் தமிழர் கட்சி 12.7% எடுத்திருக்கிறாங்க. ஆக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, யார் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கலாம்.
நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைவர் முபாரக் அவர்கள் இங்கு வேட்பாளராக இருக்கிறார். ஆரம்பத்தில் திமுக இந்த தொகுதியை எஸ்டிபிஐக்கு ஒதுக்கிய போது தயங்கியது எஸ்டிபிஐ அப்படிங்கிற தகவல் அவர்களுடைய வட்டாரங்களில் பேசப்பட்டது. அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி கொடுத்து இந்த தொகுதியில் நிற்கிறார். உதயசூரியன் சின்னத்தில் முபாரக் அவர்கள். பூண்டி கே கலைவாணன் அவர்களுக்கும் ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறதாம். இந்த நன்னிலம் தொகுதியில் முபாரக் அவர்களை வெற்றி பெற வைத்தால் அமைச்சர் பதவி பூண்டி கே கலைவாணன் அவர்களுக்கு என்று இந்த தகவலும் திமுக வட்டாரங்களில் பேசப்படுகிற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் இங்கு வேட்பாளராக மீண்டும் களமிறங்குகிறார். 2011 இருந்தே வரிசையாக வெற்றி பெற்று கொண்டிருப்பவர் காமராஜ் அவர்கள். ஆக நன்னிலம் தொகுதியில எஸ்டிபிஐ வெர்சஸ் அதிமுக என்று களம் இருக்கிறது. உதயசூரியன் வெர்சஸ் இரட்டை இலை என்பதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற ஆர்வமும் இந்த தொகுதி மக்களிடையே இருக்கிறது. நம்முடைய மின்னம்பலம் மீடியா எடுத்த சர்வேயின்படி திமுக கூட்டணியில் இருக்கும் எஸ்டிபிஐக்கு 34%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 10% என வந்திருக்கிறது. ஆக 3% இடைவெளியில் அதிமுக முன்னிலை வகித்தாலும் நெருக்கமான போட்டியே நன்னிலம் தொகுதியில். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளின் முன்னிலை நிலவரம் என்றால் 4 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையும் 2 தொகுதிகளில் நெருக்கமான போட்டியும் காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் 12 முதல் 18%, நாம் தமிழர் கட்சி 9 முதல் 11% வரை வாக்குகள் பெற வாய்ப்பிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் தீர்ப்பை மே 4ஆம் தேதி. நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.